Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸை நம்ம ரெகுலராக பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் தான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எந்த மாதிரி வியூஸ் ஷேர் பண்ணியிருந்தால ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50% ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கான சான்சஸ் பாருங்கள் அப்படின்னு வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல 50% ரீடெஸ்ட்மெண்ட் எதிர்பாருங்க அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த 50% எந்த ஒரு சப்போர்ட்டும் எந்த இடத்துல எடுக்கல. அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் வச்சு ரிஜெக்ஷனுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரில. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லெவல் வந்து ஒரு டைரெக்டாக ஃபால் ஆகிருக்கு. ஸோ ஃபால் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், எந்த ஒரு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த ஒரு சப்போர்ட் லெவலில் ஃபால் ஆச்சுன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு அடிக்கடி மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம நடக்க போகிறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை. அதாவது இப்போ நம்ம நாளைக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான அகைன் பிளான் பண்ணிங்கன்னா உங்களோட டார்கெட் அப்படின்னு பார்த்தா இங்கே லெவல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 24,200 வரலாம் உங்களுக்கு டார்கெட் வரும். நெக்ஸ்ட்டு மேபி இந்த வீக்லியோ 2-3 டேஸ்லேயோ தெரியாது. ஆனால் எவ்ரி கரெக்ஷனில் நீங்கள் வந்து பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து அழகாக டாமினேட் பண்ணி செல்லர்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ரீச்சும் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுடைய பவர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த 0.5 லெவல்கிட்டே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து ஓகே நம்ம டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-2 நல்ல நெக்ஸ்ட் மூமெண்டம் எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் எடுக்க ட்ரை பண்ணல இந்த இடத்துல. ஓகே, ஆனால் இங்கே 0.618 கிட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகல, ஒரே ஒரு ஜஸ்ட் ஃப்ளூக், ஒரே ஒரு என்ன சொல்ல ஒரு ஸ்டெப் மட்டும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹையை பிரேக் பண்ணவே இல்லை. அந்த இடத்துல பிரேக் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரிக்கான வாய்ப்புகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அந்த இடத்துல பையிங் சைடு எதுவும் இப்போதைக்கு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி சேலர்ஸ் வந்து நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்ஷனில் வந்து பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள். அதனோட ஸ்டாப் லாஸை போட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இப்போ 0.5 லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ நிஃப்டி 50 வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். அப் சைடுக்கான பிளான் எதுவும் பண்ணாதீங்க. மேபி உங்களுக்கு கேப் அப் என்ன ஓப்பன் ஆகுது வச்சுக்கலாம். நாளைக்கு 0.5 24,480 ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுது அப்படின்னப்போ இதுக்கு நீங்கள் லோயரில் ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உங்களுடைய டார்கெட்டை வந்து இந்த லெவலில் கூட நீங்கள் டார்கெட்டாக வைக்கலாம். 24,320 லெவலில் நீங்கள் டார்கெட்டாக வச்சு ஒரு சின்ன எக்ஸிட் கொடுக்கலாம். அந்த இது வந்து 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அப்படின்றத டார்கெட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏன்னா இன்றைக்கோட மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா சரிவில் வந்திருக்கு. மேபி நாளைக்கு கேப் அப் ஆகுதா லிட்டில் பிட் கரெக்ஷன் ஆகும். திரும்ப உங்களோட டார்கெட்டை நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நிஃப்டி 50 என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, பேங்க் நிஃப்டியில் ஏதாச்சும் ஒரு வியூ கிடைக்குதா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியோட சார்ட்டில் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா ப்ரைஸ் எங்கே ட்ராவல் ஆகுது, என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக முயற்சி பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போது இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த இடம்? இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் ஏரியாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இப்போ வந்து இந்த இடம் வந்து சப்போர்ட் ஏரியா ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சேம் கான்செப்ட் தான் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் நிஃப்டி 50 என்ன சொன்னோமோ சேம் அதே தான். உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவல் 52,400 நீங்கள் டார்கெட்டாக வச்சு இங்கேருந்து அகைன் ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை பண்ணலாம். ட்ரெண்ட் அப்பில் போயிட்டு இருக்குது சார், நீங்கள் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பை சைடு பார்க்குறது வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ண பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து 0.236 ஓகே, ஆனால் இங்கே வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடந்தால் மட்டும்தான் வந்து இங்கே ஒரு அப்சைடுக்கான மூமெண்ட்டை பார்த்து நீங்கள் வந்து டார்கெட் எதிர்பார்க்கலாம் 53,400. ஆனால் இந்த ஏரியாவுக்கு பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்றப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இந்த இடத்துல மூவ் ஆகுதுன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக தான் நீங்கள் எதிர்பார்த்து அங்கேருந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணி உங்களோட டார்கெட் வந்து 52,400க்கு உங்களோட டார்கெட்டை நீங்கள் செட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்ட்ரடே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஜஸ்ட் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணேன். இது வந்து டிப்ஸ் கால் பர்பஸ் கிடையாது, ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னுடைய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான்.